ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கோம், சட்டுன்னு அவங்க பேர் என்னன்னு ஒரு செகண்ட் பிளாங்க் ஆகுமே, இல்லனா எதுக்கு இந்த ரூம்குள்ள வந்தோன்னு மறந்து நிப்போமே. இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் நடக்கறதில்ல. ஆனா இதெல்லாம் சாதாரணம்னு நினைச்சு விட்டுறலாமா? நம்மள பலரும் ஓ வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா உண்மையில இது ஒரு ஏர்லி வார்னிங் சைனா இருக்கலாம். பாருங்க, மூளையில ஏற்படுற பாதிப்பு ஒரே நாள்ல வர்றதில்ல. அது பல வருஷமா நமக்கு தெரியாம மெதுவா நடக்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம மூளைய அமைதியா தாக்குற அந்த எதிரி யாரு? இந்த ஞாபக மறதிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். அந்த எதிரியோட பேரு தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். சிம்பிளா சொல்லணும்னா, இரும்பு காத்துல பட்டா எப்படி துருப்பிடிக்குதோ அதே மாதிரி நம்ம மூளை செல்கள், அதாவது நியூரான்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேதமடைகிறது தான் இது. இந்த மூளை துரு தான் நம்ம ஞாபக சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நம்ம மூளையும் ஒரு மசில் மாதிரி தான். யோசிச்சு பாருங்க, சரியா எக்ஸசைஸ் பண்ணா எப்படி நம்ம உடம்ப வலுப்படுத்த முடியுமோ அதே மாதிரி சரியான கவனிப்பு இருந்தா நம்ம மூளையும் புத்துணர்ச்சியோட வச்சுக்க முடியும். அது சும்மா அழிஞ்சு போறதுக்காக மட்டும் இல்ல. சரி, அந்த புத்துணர்ச்சிக்கு என்னதான் ரகசியம்? அது ரொம்ப சிம்பிளான நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு இயற்கை தீர்வுல இருக்கு. அதுதான் ஆளி விதை. இந்த ஆளி விதைங்கிறது சும்மா ஏதோ ஒரு விதை இல்ல. இதுக்கு மூளைக்கான சூப்பர் ஃபுட்னு ஒரு பேரே இருக்கு. இதுக்குள்ள நம்ம மூளையை மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. ஆளி விதையோட 3 சூப்பர் பவர்ஸ் என்னன்னு பாப்போம். முதல் பவர் ஒமேகா 3. இது நம்ம மூளை செல்களுக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். அதனால மெமரிஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா ஸ்டோர் ஆகும். ரெண்டாவது லிக்னன்ஸ். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம செல்களை டேமேஜ் பண்ற ஃப்ரீ ரேடிகல்ஸ் கிட்ட இருந்து நம்ம மூளையை காப்பாத்துற ஒரு கேடயம் மாதிரி. கடைசியா இதுல இருக்கிற ஃபைபரும் புரோட்டீனும் நாள் முழுக்க மூளைக்கு தேவையான எனர்ஜியை ஒரே சீரா கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல என்ன நடக்கும்? முதல்ல வயசாகிறதால வர்ற பாதிப்பிலிருந்து மூளையை பாதுகாக்கும். உங்க ஞாபக சக்தியும் ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துற திறனும் அதிகமாகும். மன அழுத்தத்தை உண்டாக்குற கார்டிசால் ஹார்மோனை குறைக்கும். ரொம்ப முக்கியமா மூளை செல்களுக்கு நடுவுல சிக்னல் போற வேகத்தை அதிகப்படுத்தும். அதனால எல்லாம் தெரியும் ஆனா டக்குன்னு ஞாபகம் வரலன்னு சொல்ற அந்த பிரச்சனைக்கு இது ஒரு செமையான தீர்வு. சரி, இந்த சூப்பர் ஃபுட்டை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல இன்னும் பவர்ஃபுல்லா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் காலையில எழுந்ததும் காஃபி குடிப்போம். அது எதுக்கு? ஒரு உடனடி அலர்ட்னஸ் கிடைக்கும், கவனம் கூர்மையாகும். ஆனா அந்த எஃபெக்ட் கொஞ்ச நேரத்துக்கு தான். இப்போ அந்த காஃபியோட ஆளி விதையை சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, காஃபியோட அந்த உடனடி சக்தியோட ஆளி விதையோட நீண்ட கால மூளை பாதுகாப்பு சக்தியும் ஒன்று சேருது. இது ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். இதை எப்படி ரெடி பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப்பு தான். முதல்ல ஆளி விதைகளை லேசா வறுத்துக்கோங்க. அடுத்து அதை மிக்சில போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மூணாவதா, தினமும் காலையில நீங்க குடிக்கிற காஃபில 1 டீஸ்பூன், அவ்வளோதான், 1 டீஸ்பூன் கலந்து குடிச்சா போதும். இப்ப முக்கியமான கேள்வி, இதோட ரிசல்ட் தெரிய எவ்வளோ நாள் ஆகும்? பொதுவா நீங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஒரு 2 to 3 வாரத்துக்குள்ளேயே உங்க கவனத்திலையும் ஞாபக சக்திலையும் ஒரு நல்ல வித்தியாசத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆளி விதை ஒரு மேஜிக் பில் கிடையாது. இது ஒண்ணு மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ணிடாது. இதோட முழு பலன் நமக்கு கிடைக்கணும்னா இன்னும் சில விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்க கூடவே செஞ்சீங்கன்னா பலன் பல மடங்கா இருக்கும். 1, தினமும் ஒரு 15 நிமிஷம் வாசிக்கிறது. இது நம்ம மூளைக்கான ஒரு ஜிம் மாதிரி. 2வது, தினமும் 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். ஏன்னா தூங்கும்போது தான் மூளை தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். நாம இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து என்ன தெரியுது? ஒரு சின்ன பழக்கம், ஆனா அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாம பார்த்த விஷயங்களோட முக்கியமான சாராம்சத்தை மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. 1, வயசானா ஞாபக மறதி வருங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது. 2, நம்ம மூளைக்கு எதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதுக்கு கேடயம் ஆளி விதை. 3, ஒரு சின்ன தினசரி பழக்கம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கடைசியா, உங்க மூளை ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. அப்போ இந்த சின்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்க மூளைக்கே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க நீங்க தயாரா? உங்க மூளை திரும்பவும் ஒரு 25 வயசு இளைஞரோட மூளை மாதிரி செயல்பட முடியும். அந்த மாற்றத்துக்கான முதல் படியே இன்னைக்கே ஆரம்பிக்கலாமே.